தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்க ராஜி கூடிய சீக்கிரமே கதிர்கிட்ட சொன்னால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். என்னம்மா மதி, சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணியா? லஞ்சுக்கு வீட்டுக்கு தானே தம்பி வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. உடனே மதியம் வந்துருவேன் தாம்மா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவே உள்ளே வராரு யூனிஃபார்மில் சுரேஷ். அப்போ வாப்பா தம்பி வா, இப்போ தான் உன்னை பற்றி கேட்டுட்டு இருந்தேன், போ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், வருவியாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோமதி. தூரத்துல நின்னுக்கிட்டு இருக்க ராஜலட்சுமி வயிற்றுச்சல்ல ராகவன் கிட்ட சொல்றாங்க, ஆனாலும் உங்க தங்கச்சி கலையோட சம்மந்தி நல்ல சம்மந்தி தான் போங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னமா உரம்பரைக்கு வந்த கொஞ்சமாவது உணர்ச்சி இருக்கான்னு பாருங்க. எல்லாமே இவங்க வீடு மாதிரியும் என்னமோ பார்த்து பார்த்து பரிமாறுறாளா இந்த அம்மா, எப்பதான் போவாளோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே ராகவனும் மெதுவாக பேசு ராஜலட்சுமி, அவங்க காதில் விழுந்துட போகுது, எனக்கும் தான் அத்தனையும் வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த மீனா அதான் என் தங்கச்சி பார்த்து நல்ல முறைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? அவளே ஓடி போய் கல்யாணம் பண்ணது தானே, அப்புறம் அந்த குடும்பம் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல. உடனே அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் தாங்க, நாங்கள் இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினது காதில் கேட்டாலும் சங்கடப்படாத மாதிரி கோமதி சமாளித்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. உடனே ராகவன் என்னம்மா சாயங்காலம் போயிடுவீங்களா? சந்தோஷம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, இல்லை இருந்துட்டு இன்னும் 2 நாள் இருந்துட்டு தாம்மா போகணும் அப்படின்னு ராகவன் சொல்ல. உடனே அப்படியா மாமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து மீனாவும் சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி ராகவனை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே என்ன அத்தை அதுக்குள்ளே முறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க? நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்ல. ராஜி எங்கே போயிட்டா அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. உடனே மீனாவோ அவள் ஃபோனை என்னமோ எடுத்துகிட்டு வெளியில் போனா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அதே சமயம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கோமதி. உடனே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்பி வர்றாங்க ராஜி. என்ன கதிர்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு கோமதியும் கேட்க, இல்லை நான் எதுக்கு அவனுக்கு பண்ண போகிறேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பேசணுன்னா நீங்கள் பண்ணி கேளுங்க, அவனை நான் மறந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் கதிர் மேலே இருக்கிற கோபத்தை வெளியில் காமிச்சுக்கிறாங்க, பாசத்தை மறைச்சு. அதே சமயம் சரி சாப்பிடுவியாமா, வா எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்ல. உடனே இல்லை எனக்கு பசிக்கலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் நிற்கிறாங்க. உடனே ஏண்டி என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா. உடனே அக்கா இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படின்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்ல. சரி வந்து கொஞ்சமாவது சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னு கோமதி கையை பிடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. போகவே திடீர்னு அப்படியே தலை சுற்றி கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ராஜி. உடனே கோமதி பயந்துடுறாங்க. மதி ஒடியாமா இங்கே வந்து பாருமா என்னாச்சுன்னு, மலரு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சத்தம் போட, இதோ எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பரபரப்பாக கூடி ஒன்றா நிற்கிறாங்க ராஜியை சுற்றியும். அதே சமயம் யூனிஃபார்மை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரலான்னு உள்ளே போன சுரேஷுக்கும் சத்தம் போட்டு, மதி என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ராஜி என்னதான் தண்ணியை தெளித்தாலும் முகத்தில் எழுந்திரிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே சுரேஷ் எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்குங்க, இப்படியெல்லாம் அப்படியே அடைச்ச மாதிரி நின்னா அவங்களுக்கு எப்படி ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படியே நகர்த்தி விட்டுட்டு வந்து, இவங்க மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும் போல், இப்போ ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜியை தூக்கிக்கிட்டு சுரேஷும் போக அதை பார்த்து பெருமிதப்பட்டுக்கிறாங்க. பின்னாடியே ஓடிக்கிட்டு மதி பரவாயில்லை, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இவருக்கு மனசு இருக்குன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல, ஆனாலும் ராஜிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அதே முத்துவேலன் கதிர் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் ராஜியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஸ்ட்ரக்சரில் தள்ளிக்கிட்டு ராஜியை உள்ளே போகிறத பார்த்த கதிர் ஷாக் ஆகிடுறாரு. ஐயோ என்ன ராஜிக்கு என்னாச்சு அப்படின்னு பின்னாடியே ஓட, ஐயோ அம்மா அண்ணின்னு எல்லாருமே இருக்காங்களே, இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேங்கிறத கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அப்செட்டில் டென்ஷன் ஆகி அப்படியே சோர்ந்து அப்படியே சுவரோடு சேர்ந்து கால் நீட்டி ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம உட்காந்துடுறாரு. ராஜிக்கு என்னவா இருக்கும்? ஐயோ இந்த மாதிரி சமயத்தில் ராஜிக்கு இப்படி முடியாமல் ஸ்ட்ரக்சரில் தள்ளிக்கிட்டு போகிறப்ப கூட தெரிஞ்சிருந்தும் நம்ம பார்க்காம இருக்கிறது தப்பு இல்லையா? பரவாயில்ல போய் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எட்டு வச்சு போகிறாரு. இருந்தாலும்
அப்புறம் நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு அம்மா கேட்டா, அதே சமயம் மாமா இங்கே இருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமாக மாமாவுக்கு இப்படி ஒரு உடம்பு சரியில்லைங்கிற சூழ்நிலை தெரிஞ்சா அம்மானால் தாங்கிக்கவே முடியாது. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு ரெண்டும் கட்ட சூழ்நிலையில் என்னை இப்படி நிப்பாட்டிட்டியே அப்படின்னு கதிர் அப்படியே பின்வாங்கிடுறாரு. அதே சமயம் சரி நம்ம எப்படியாவது அங்கே இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு கதிர் போகிறாரு. அங்கே பக்கத்தில் நிற்கிற மதி கிட்ட போய் நெருங்கி நிற்கிறாரு கதிர். இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு மதி கிட்ட கேட்க, உடனே மதியும் 2 எட்டு தள்ளி நின்று, ஹலோ மிஸ்டர், நாங்கள் எதுக்கு வந்தால் என்ன என்ன இப்படி தான் வந்து ஒரு கேர்ள் கிட்ட பேசுவீங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தள்ளி நின்று பேசலாம்ல. உங்களை பார்த்தாவே சரியில்லையே, மாஸ்க் போட்டுட்டு முகத்தெல்லாம் என்னமோ வேர்த்து ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கதிரை கண்டபடிக்கு திட்டுறாங்க. உடனே சுரேஷ் வந்துடுறாரு. என்ன மதி, என்னாச்சு, என்ன சத்தம் இங்கே அப்படின்னு. இல்லைங்க இல்லை, இப்போ நம்ம உள்ள ராஜ்யம் அனுப்பணும்ல, அதை பார்த்துட்டு இருந்துட்டு என்னமோ ரொம்ப தான் நம்ம மேலே அக்கறை போல் வந்து இவர் விசாரிக்கிறாரு. என்னாச்சு, யாருக்காக வந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன மேன், என்ன உனக்கு என்ன வந்துச்சு, யாருக்காக வந்தா என்ன, ஹாஸ்பிட்டல்னு பார்க்குற நீ எல்லாம் உன்னை என்ன நம்புறது, நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது கழுத்தில் போட்டிருக்கிற செயினை அத்துட்டு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன். என்ன யாருக்கிட்ட வந்து, இவ போலீஸ்காரன் பொண்டாட்டி, அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே கதிர், ஐயோ டேய் கதிர், உனக்கு இருக்கிற டென்ஷனில் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா சாரி சார், நான் யதார்த்தமாக தான் கேட்டேன் சார், சாரி நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. உடனே மீனாவும் இது பார்த்தா கதிர் மாதிரியே இருக்குது, கதிரோட ஷர்ட் கூட இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத்தை கிட்ட சொல்லலாமா, வேண்டாம் வேண்டாம் அத்தை இப்போ இருக்கிற டென்ஷனில் நம்ம இதை வேற டென்ஷனாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லாமல் இருக்காங்க. அதே சமயம் அழகுமதி அங்கே போலீஸ்காரன் பொண்டாட்டி இவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னை உயர்வாக பேசின அப்படியே பெருமையாக நினச்சிக்கிறாங்க சுரேஷ், தனக்காக முன்னாடி நின்று பேசினதை நினச்சி. அதே சமயம் பரபரப்பாக பதட்டத்தோட அழகுமதி அழகுமலர்னு எல்லாருமே அங்கே உள்ளே போன ராஜிக்கு என்னமா இருக்குமோ ஏதுவாக இருக்குமோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க கூட வந்தவங்க யார், இவங்களோட அட்டெண்டர் அப்படின்னு சொல்ல, நான் தான் கோமதி அவங்களோட மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க கர்ப்பமாக இருக்காங்கம்மா, அதனால் இவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லை இவங்க ரொம்ப ரொம்ப அனீமிக்காக இருக்காங்க, ஸோ அதனால தான் அவங்களுக்கு கூடவே கர்ப்பமும் இருக்கிறதால இவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. யூஸ்வலாக கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மயக்கம் போடுறது இயல்பு, ஆனால் தண்ணி தெளிச்சா எழுந்திரிச்சுக்கணும், அந்த மாதிரி கூட இவங்களால முடியலங்கும் போது ரொம்ப அஃபெக்டிவாக இவங்க நிறையா பாடி ஒர்க் பண்ணியிருக்கு. அதே சமயம் ஃபுட் கான்சன்ட்ரேஷனும் இல்லாமல் நைட்டு பகல்னு ஏதோ கண் விழிச்சு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க, அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியும் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, என் மருமக ராஜி உண்டாயிருக்காளா, அப்படியா சந்தோஷம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இவ நிறைய ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவா, அதே சமயம் ப்ராக்டிஸு அது இதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா, ரன்னிங் ப்ராக்டிஸு, அதனால தான் டாக்டர், அப்புறம் நிறைய படிப்பா, நைட்டில் புக்கு அது இதுன்னு எக்ஸாமில் பாஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு தான் இவ இத்தனை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அப்படியா, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க எழுந்திரிச்சு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட உடம்பை பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான், நவ் யூ கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் போயிடுறாங்க. உடனே நர்ஸ் வந்துட்டு, சரி இதில் இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் இவங்களை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போய்க்குங்க, டாக்டர் சொன்ன மாதிரியே நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இருக்கிற ரூம் பக்கமாக போகிறாங்க அதே நர்ஸ். அதே சமயம் அங்கே குறுக்காட்டி கூப்பிடுறாரு கதிர், சிஸ்டர் சிஸ்டர் இப்போ வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன் மிஸ்டர் நீங்கள் எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு அவங்கள பற்றி அக்கறையாக கேட்குறீங்க அப்படின்னு நர்ஸும் கேட்க, ஆஹா இல்லை சிஸ்டர் அவ என்னோட மிஸ்ஸஸ் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா சார், அப்புறம் ஏன் நீங்கள் போய் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை என் மாமனாருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்தது தெரிஞ்சா நிச்சயமாக அவனால் தாங்கிக்க முடியாது சிஸ்டர், அதனால தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டர்.